கடவுளின் பிரசன்னத்தை நடைமுறைப்படுத்துதல் என்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம். ஒரு மனுஷன் சொல்றாரு ஒரு பொண்ணுகிட்ட, "எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹைதராபாடி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். இதுதான் ஹைதராபாடி பிரியாணியோட புக்கு. நீ இத படிச்சுட்டு 20 வருஷம் எனக்கு சமைச்சு போடு. எல்லாம் ஓகேன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன நினைப்போம், "அடா பாவி! ஒரு பொண்ண கூப்பிட்டுட்டு 20 வருஷம் சமைச்சு போட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பியா?" அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா என்னன்னா, நம்ம தேவன பத்தி அப்படிதான் யோசிக்கிறோம். அப்படிலாம் ஒரு மனுஷன் இருக்கிறானா அப்படின்னு நம்ம யோசிப்போம்னா, நம்ம கடவுள பத்தி நம்ம மனநிலை அப்படிதான் இருக்கு. கடவுள பத்தி நம்ம என்ன யோசிக்கிறோம்? கடவுள் வந்து ஒரு பெரிய செக்லிஸ்ட் போட்டு தந்துட்டாரு. எல்லாத்தையும் செக், 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 செக் எல்லாம் டிக், டிக் வந்தா, அப்புறமா கடவுள் நம்மள பரலோகத்துக்கு கூப்பிட்டுப்பாரு அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். அது வந்து பைபிள் சித்தரிக்கிற ஒரு படம் கிடையாது. அது ஆனா இந்த மனநிலை தான் பரவலா எல்லார் மனசுலயும் இருக்கு. இந்த படத்தை முற்றிலுமாக அகற்ற இந் இந்த பிரசங்கம் உதவி செய்யும். பைபிள் இந்த இது மாரி ஒரு சித்திரத்த தான், ஒரு படத்த தான் காமிக்கிறது. இது என்னன்னு நாம பார்க்கலாம். பைபிள் இது மாரி ஒரு படத்தையும் காமிக்கிறது. இது என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ முடிவுல என்னுடைய நோக்கம் என்னன்னா, இது மாரி ஒரு படம் நம்மளுடைய மனசுல இருந்து அகற்றப்பட வேண்டும். இது மாரி படம் என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்திருப்போம். இத புரிஞ்சுட்டு, இத மாரி நம்ம வாழ வாழ இந்த பிரசங்கம் உதவி செய்யும். இதுதான் 2 நோக்கம். இந்த படம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த படம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த படத்த அகற்றணும். இதுதான் நோக்கம். அப்போ நெறைய சமயத்துல என்ன நடக்கிறோம் அப்டின்னா, எல்லாரும் எப்படி யோசிக்கிறோம் அப்டின்னா, எல்லா மதமும் ஒண்ணு தான் சொல்லுது. எல்லா மதமும் ஒண்ணு தான் சொல்லுது. எல்லா மதமும் நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுது. எல்லா கடவுளும் ஒண்ணு தான் சொல்லுது. நம்ம பேர தான் மாத்தி மாத்தி வச்சுக்கிறோம். அதனால எந்த கடவுள கும்பிட்டா என்ன? ஏதோ நம்ம மன அமைதிக்காக பைபிள் படிக்கிறோம். மன அமைதிக்காக குரான் படிக்கிறோம். மன அமைதிக்காக பகவத்கீதை நம்ம நம்ம படிக்கிறோம். மன அமைதிக்காக எல்லாம் பண்றோம். நம்ம நாட்டுக்கு இதெல்லாம் பத்தி யோசிச்சுன்னு, படிச்சுன்னு, இத பத்திலாம் பேசின்னு இருக்கணும். அப்படி யோசிக்கிறோம். ஆனா, நான் வந்து உங்களுக்கு பைபிள் வந்து ஏன் ஒரு கிறிஸ்தவன் ஒழுங்கா இருக்கணும்? இல்ல பழைய ஏற்பாட்டுல ஒரு யூதன் ஏன் ஒழுங்கா இருக்கணும்? அப்படின்னு என்ன சொல்லுது பார்க்கலாம். ஒரு யூதன் கிட்ட கேட்டீங்கன்னா, "ஏன் நீ ஒழுங்கா இருக்கணும்? ஏன் நீ நல்லவனா இருக்கணும்?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவான்? ஒரு கிறிஸ்தவன் கிட்ட கேட்டீங்கன்னா, "நீ ஏன் நல்லவனா இருக்கணும்?" அப்படின்னு சொன்னா, ஒரு கிறிஸ்தவன் என்ன சொல்லணும்? என்பத நம்ம பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க. கிறிஸ்தவங்கள காட்டிலும் கிறிஸ்தவங்க அல்லாதவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. அப்ப நம்ம நல்லவனா இருக்கிறதுக்கும், அவங்க நல்லவனா இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன கேட்கறாங்க. கிறிஸ்தவன காட்டிலும் கிறிஸ்தவங்க இல்லாதவங்க ரொம்ப நல்லவனா இருக்கிறாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவன் நல்லவனா இருக்கட்டும், கிறிஸ்தவன் அல்லாதவன் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்படின்னு எல்லாருக்கும் அந்த மாரி கேள்வி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பழைய ஏற்பாட்டுல ஒரு யூதன் ஏன் நல்லவனா இருக்கணும்? என்பத பார்க்க போறோம். புதிய ஏற்பாட்டுல ஒரு கிறிஸ்தவன் ஏன் நல்லவனா இருக்கணும்? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ இதான் ஓல்ட் டெஸ்டமென்ட் எத்திக்ஸ். ஒரு யூதன் கிட்ட கேட்டீங்கன்னா, "நீ ஏன் நல்லவனா இருக்கிற? ஏன் ஒழுக்கமா இருக்க?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூதன் என்ன வசனத்த காமிப்பான் என்பத நம்ம பார்க்கலாம். உபாகமம் 10வது அதிகாரத்துல வாசிக்கிறேன். "இப்பொழுதும் இஸ்ரவேலே" யூதர்கள் சொல்றோம்ல, இஸ்ரவேலர்கள். "இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அவர் வழிகளிலெல்லாம் நடந்து, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும், அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல், வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்." பட் சில பேர் யோசிக்கலாம், லிஸ்ட் இப்பதான் லிஸ்ட் இல்லைன்னு நினைச்ச உடனே இவ்வளவு பெரிய லிஸ்டா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அன்பு கூர்ந்து முழு இதயத்தோடும் ஆத்துமாவோடும் அவரை சேவித்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல்
வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்படி இவ்வளவு பெரிய லிஸ்டா? ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, இதோ வானங்களும் வானாடி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். என்னது? வானங்களும் வானாடி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூரும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவருடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜனங்களிலும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிறவிகளை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்தசேதனம் பண்ணுங்கள். இப்போ இந்த வசனத்துல என்ன வாசிக்கணும் அப்படின்னா, கடவுள் ஏதோ ஒரு லிஸ்ட் போட்டு இத அப்படியே நீ கைக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தந்து எல்லாம் செஞ்சீன்னா ஓகே, நான் உன்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போறேன். அப்படி பைபிள் சொல்லல. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுள் வானங்களும் வானாடி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் தேவனாகிய கர்த்தருடையவைகள். அவ்வளவு பெரிய தேவன் என்ன பண்றாரு? கடவுளுக்கு எல்லாம் சொந்தமா இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு? உங்கள் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவரிடத்தில் பிரியம் வைத்து. பெரிய தேவன், அவ்வளவு மகிமையான தேவன், எல்லாத்தையும் உடைய தேவன் ஒரு சின்ன தேசம், கொஞ்சமா இருந்த ஜனங்களை அவரிடத்தில் அன்பு வைத்தார். அவரிடத்துல பிரியம் வைத்தார். அப்புறம் அவருடைய சந்ததியாகிய உங்களிடத்துல அன்பு வைத்தார். உங்களை தெரிந்து கொண்டார். உலகத்துல எவ்வளவு ஜனம் இருக்கு, எல்லா ஜனத்தையும் விட்டு உங்க மேல அன்பு வைத்தார். அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, நீ அன்பு கூறணும், தேவனை சேவிக்கணும், அவரிடத்துல அன்பு கூறணும், அவர் பயந்து அவர் வழிகள்லாம் நடக்கணும். ஏன் நடக்கணும்? ஏன்னா அவர் முந்தி உங்களிடத்துல அன்பு வைத்தார். அவர் பெரிய தேவன், மகிமையான தேவன், மகத்துவமான தேவன். ஆனாலும் அவ்வளவு பெரிய தேவன் என்ன பண்றாரு? ஒரு சின்ன ஜனங்கள், அடிமைகளை நேசித்தார். அடிமைகளிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதனால நீங்க என்ன பண்ணணும்? அவரிடத்துல அன்பு வைக்கணும். அப்புறம் அடுத்த பகுதி இப்படியே சொல்லிட்டு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நீங்கள் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை நேசிப்பீர்களாக. இந்த பகுதியில பார்க்கும்போது என்ன சொல்லிட்டு, தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனா இருக்கிறார். மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்ன பண்றாரு? அவர் எப்படிப்பட்ட தேவனு? அவ்வளவு பெரிய தேவன், மகத்துவமான தேவன் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆனா அவர் இப்படியா இருக்கிறாரு? பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குறவர் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறவர். அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமா இருக்கிறார். மாற்றம் இல்ல, அவ்வளவு பெரிய தேவனு நீங்க எகிப்துல அந்நியரா இருந்தீங்க, என்ன சொல்ல போனா அடிமைகளா இருந்தீங்க. அவர் எப்படியா இருக்கிறாரு? அது மாதிரி அடிமைகளை அந்நியரை நேசிக்கிறவரா இருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் ஆக்கினார். அப்போ இந்த வசனம் எல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றது அப்படின்னா, இந்த வசனம் கடவுள் எவ்வளவு பெரிய தேவன் சொல்லுது. வானாடி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? இந்த 70 பேரா எகிப்துக்கு போன கொஞ்சம் ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். பூமியில எவ்வளவு ஜாதிகள் இருக்கு, எவ்வளவு ஜனங்கள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் ஜனங்களை, ரொம்ப சொற்பமான ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். அப்போ ஒரு யூதன் கிட்ட கேட்டீங்கன்னா, நீ ஏன் கடவுளிடத்துல அன்பு கூர்ற அப்படின்னு கேட்டா அவன் இந்த வசனத்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஒரு யூதன் கிட்ட கேட்டீங்கன்னா, ஏன் நான் கடவுள்கிட்ட அன்பு கூர்றேன்? ஏன் நான் கடவுள்கிட்ட அன்பு கூர்றேன் அப்படின்னா, நாங்க கடவுள் எங்களை தெரிந்து கொள்ளும்போது நாங்க ரொம்ப பெரிய ஜனங்கள் கிடையாது. நாங்க ரொம்ப சொற்பமான ஜனங்கள். நாங்க ரொம்ப அடிமைகளாக இருந்தோம். கடவுள் எங்கள்கிட்ட அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்ததுனால நாங்க அவரிடத்துல அன்பு கூர்றோம்
அவருடைய கற்பனைகளையும், அவர் கட்டளைகளையும் நாங்க என்ன பண்றோம்? கைக்கொள்றோம் அப்படி சொல்லுவாங்க. சரி ஏன் பிறனிடத்துல அன்பு கூர்ற? ஏன்னா கடவுள் சொல்லுவாங்க, ஏன் அடிமைகள உன்னோட கீழ இருக்கிறவங்க கிட்ட ஏன் அன்பு கூர்ற? அப்படின்னு கேட்டா, ஒரு யூதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்களே எகிப்துல அடிமைகளா இருந்தோம். எங்க கடவுள் எது மாரி கடவுள் அப்படின்னா, அந்நியரை நேசிக்கிற கடவுள். என் கடவுள் பெரிய கடவுளு. கர்த்தாதி கர்த்தர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவன். ஆனா அவர் என்ன கிடையாது, பட்சபாதம் பண்ணுகிறவர் கிடையாது, பரிதானம் வாங்குறவர் கிடையாது. அவர் திக்கற்ற அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு நியாயம் செய்கிற தேவன். அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு வசனம் நல்லா கிளியரா சொல்லுது. உன்னிடத்தில் வாசமாயிருக்கிற அந்நியனை சுதேசி போல் எண்ணி, நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தீர்களே. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என்ன பண்ணும்? உன்னிடத்துல இருக்கிற அந்நியன் என்ன பண்ணணும்? சுதேசி போல் எண்ணி, நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. ஏதோ சும்மா ஆ நட்பு வச்சுக்கங்க. ஏதோ ஹாய் சொல்லுங்க. அப்படி சொல்லல. அவனிடத்துல அன்பு கூரணும்னு சொல்லுது. ஏன்? ஏன்னா நீங்களே எகிப்துல அடிமையா இருந்த, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உன் கர்த்தர் நான் எப்படிப்பட்ட கர்த்தரு? அந்நியனை நேசிக்கிற கடவுள். அடிமைகளை நேசிக்கிற கடவுள். நீ இப்போ உனக்கு ஒரு தேசம் இருக்கு. நீ சுதந்திரமா இருக்க, சுதேசியா இருக்கன்னா, நீ எப்படி இந்த நிலைமைக்கு வந்த? என்னால வந்த. நான் எது மாரி கடவுள்? அந்நியனை நேசிக்கிற கடவுள். அடிமைகளின் பெருமூச்சை கேட்கிற கடவுள். இதுதான் ஓல்டு டெஸ்டமென்ட் எத்திக்ஸ். ஒரு யூதன் கிட்ட கேட்டீங்கன்னா, நீ ஏன் நல்லவனா இருக்க? ஏன் கடவுள் கிட்ட அன்பு கூர்றன்னா, கடவுள் என்கிட்ட அன்பு கூர்ந்தார். நாங்கள் கொஞ்சமா இருக்கும்போது அன்பு கூர்ந்தார். அதனால நாங்க கடவுள் அன்பு கூர்றோம், அவரை நேசிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஏன் பெரும் மனுஷங்கிட்ட உன்னோட கீழ இருக்கிறவங்க கிட்ட ஏன் அன்பு கூர்ற? ஏன்னா நாங்களே கீழ இருந்தோம். நாங்களே அடிமைகளா இருந்தோம். எங்கள் பெருமூச்சை கேட்டு எங்களுக்கு விடுதலை தந்து, எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தை தந்தவர் கடவுள். எங்க கடவுள் அது மாரி. அதனால நாங்களும் அது மாரி இருக்கணும். ஒரு ஒரு யூதன் கிட்ட கேட்டீங்கன்னா, ஏன் தேவனிடத்துல அன்பு கூர்ற? ஏன் மனுஷங்கிட்ட அன்பு கூர்றன்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன சொல்லுவான்? என் கடவுள் அது மாரி. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்படி சொல்லுவான். இந்த உபாகமம் 10வது அதிகாரத்துல மாரியே இன்னொரு வசனமும் இருக்கு. என்ன வசனம் சொல்லுது? மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்படை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதுதான் ஓல்ட் டெஸ்டமென்ட் எத்திக்ஸ். நியூ டெஸ்டமென்ட் எத்திக்ஸ். ஒரு கிறிஸ்தவன் ஏன் நல்லவனா இருக்கணும்? ஒரு கிறிஸ்தவன் ஏன் தேவனிடத்துல அன்பு கூறணும்? ஒரு கிறிஸ்தவன் ஏன் மனிதரிடத்துல அன்பு கூறணும்? அப்படின்னு சொல்லிட்டு நியூ டெஸ்டமென்ட் எத்திக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஏதோ ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கா? லிஸ்ட் எல்லாம் செஞ்சு எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு கடவுள் பரலோகத்துக்கு கொடுப்பார். அது மாதிரி ஒரு பிக்சர் பைபிள் காமிக்கிறா. என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஒன்றையும் வாடினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொலையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். அதுனா சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. சில பேர் யோசிப்போம். நம்மளாம் யோசிக்கிறோம்ல. ஈலான் மஸ்க் எப்படி யோசிக்கிறாருன்னு தெரிஞ்சா நான் ஈலான் மஸ்க் மாதிரி ஆயிடுவேன். ட்ரம்ப் எப்படி யோசிக்கிறாருன்னு தெரிஞ்சா நான் ட்ரம்ப் மாதிரி ஆயிடுவேன். அது மாதிரி யோசிக்கிறோம். அப்புறம் ஒரு ஒரு நபர் எப்படி யோசிக்கிறாரு தெரிஞ்சா அப்போ இயேசு எப்படி யோசிக்கிறார்? இயேசுவோட சிந்தை தெரிஞ்சா நம்ம இயேசு மாதிரி மாறிடலாம்ல. வாவ்! இப்போ பைபிள் கிறிஸ்துவின் சிந்தையை நமக்கு சொல்லி தருது. கடவுள் எப்படி யோசிக்கிறார்? கடவுளின் சிந்தை, தெய்வீக சிந்தை என்னன்னு பைபிள் நமக்கு காமிக்கிறாருன்னா தெய்வீக சிந்தை. அது என்னன்னா சொல்லுது. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக.
ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். என்ன பண்ணணும்? கிறிஸ்துவின் சிந்தை என்னது? கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளை எண்ணாமல். எப்படி நம்ம உபாகமம் 10ல வாசிச்சோம். தேவாதி தேவனும், கர்த்தாதி கர்த்தரும். அது மாதிரி பெரிய தேவன். அவர் என்ன பண்றாரு? அவ்வளவு பெரிய தேவன் என்ன பண்றாரு? தம்மை தாமே வெறுமையாக்குறார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆகுறார். மனுஷ ரூபமாய் காணப்பட்ட மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே கீழ்ப்படிந்தவராகி தம்மை இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இப்ப நம்ம கடவுளே எப்படிப்பட்ட கடவுள்? ஒரு கிறிஸ்தவன் கிட்ட கேட்டா இதான் நியூ டெஸ்டமென்ட் எத்திக்ஸ். ஒரு கிறிஸ்தவன் கிட்ட கேட்டீங்கன்னா, "நீ ஏன் நல்லவனா இருக்கிற? ஏன் கீழ்ப்படிந்து உன்னை தாழ்த்துற? எதனால?" ஏன்னா என் கடவுள் அது மாரி. என் கிறிஸ்து அது மாரி. கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை என்னது? பிறரை தன்னிலும் மேன்மையாக எண்ணுகிற சிந்தை. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா கிறிஸ்து அப்படிதான் பண்ணாரு. நான் யாருன்னு எனக்கு தெரியும். பாவியா இருக்கையில் தேவன் அன்பு கூர்ந்தார். அதனால கடவுள் என்ன சொல்ல, என் தேவனுடைய லைஃப்பையும், என்னுடைய லைஃப்பையும் கம்பேர் பண்ணும்போது என் லைஃப் ரொம்ப பெருசு. என் வெயிட் என்ன? என் ஹைட் என்ன? என் தகுதி என்ன? அப்படிலாம் கடவுள் யோசிக்கல. அவர் என்ன பண்ணாரு? என்னை மேன்மை உள்ளவனாக எண்ணினார். அவர் தனக்கானவைகளை யோசிக்கல. அவர் மனுஷனுக்கானவைகளை யோசிச்சார். பிறனுக்கானவைகளை யோசிச்சார். அதான் கிறிஸ்துவின் சிந்தை. தனக்கானதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. பிறனுக்கானவைகளை யோசித்து அதற்காக செயல்படுவது. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. குடியேற்பாடு இதை இன்னும் என்ன பண்து? அந்த காலத்து வாழ்ந்த மக்களுக்கு அவங்க பாஷையில அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏத்த மாரி சொல்லுது. அவங்க வாழ்ந்தவங்க வந்து ஆனர் அண்ட் ஷேம் கல்ச்சர் சொல்லுவாங்க. கௌரவம், அவமானம் அப்படின்னு நான் தமிழ்ல அது மொழிபெயர்த்து இருக்குது. அது என்னன்னா ஆனர் அண்ட் ஷேம் கல்ச்சர். இப்ப நம்மலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்லப்போனா, நம்ம நம்ம உறவினருக்குலாம் கல்யாணத்துலாம் பார்த்துருப்போம்ல. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சில பேர் கல்யாணத்துலலாம் பார்த்துருக்கிறேன். எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர். அவங்க கல்யாணத்துலலாம் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் என்ன செஞ்சாங்களோ எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க செஞ்சுட்டாங்க, நம்மளும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சிருவாங்க. அது மாரி இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அது ஒரு வகையான ஒரு கௌரவம் அது மாரில. அப்போ பைபிள் அந்த நம்ம 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்ம இப்ப நம்ம தமிழ்நாடு, இந்தியாலாம் கொஞ்சம் பழமையான கல்ச்சர் இருக்கு. ஸோ அப்ப அதே மாரி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த பழமையான அந்த ஆனர் அண்ட் ஷேம் கல்ச்சர் இருந்தது. அப்ப அவங்களுக்கு பைபிள்ல அவங்க மொழியில சொல்லும்போது இப்படி சொல்றது என்னன்னா, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூர்றோம். அப்ப கடவுள்கிட்ட ஏதோ ஒரு லிஸ்ட் செஞ்சுட்டு அவர் எல்லாத்தையும் டிக் டிக் பண்ண பரலோகத்துக்கு கொண்டு போவோம். அந்த பிக்சர் காமிக்கல. என்ன சொல்றேன்? தேவன் என்ன பண்ணார்? முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதனால நாமும் அவரிடத்துல அன்பு கூர்றோம் சொல்றேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். என்ன சொல்லுது? கடவுள் நம்மிடத்துல முந்தி அன்பு கொண்டிருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணோம்? அவரிடத்துல அன்பு கூர்றோம். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டிருக்க, நாமும் என்ன பண்ணோம்? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு வைக்க கடனாளிகளா இருக்கிறோம். தேவன் செஞ்சுட்டார், நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு அந்த கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி இந்த வசனம் சொல்றேன். அப்புறமா இன்னொரு ஐடியாவும் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஃபேமிலி அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்றாங்க. தேவன் வந்து நம் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். தேவன் நமக்கு பிதாவா இருக்கிறார். அப்போ இந்த இந்த வசனம் என்ன சொல்ற அப்படின்னா, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து இயேசு கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தி அது மாதிரி கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பட்சப்பாடாம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சலிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பயத்தோட நடந்து கொள்ளணும். பட்சபாடம் இல்லாமல் நம்ம வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய தேவன் பட்சபாடம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குறவர் அல்ல. அந்த வசனத்தெல்லாம் நம்ம அந்த மொழிகள்லாம் வருது பாருங்க.
அப்போ என்ன கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொள்கிறவர் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவர். அழைத்தவர் பரிசுத்தர் இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தவர் பரிசுத்தமாய் இருங்கள். அப்போ அப்போ புதிய ஏற்பாடு நமக்கு என்ன மாதிரி படத்தை காமிக்கிறது? அவர் நம்ம இடத்துல முந்தி அன்பு கூர்ந்தார், அதனால நம்ம அன்பு கூறணும். நம்ம அவர் பிள்ளைகளா இருக்கோம். நம்ம பிதா எது மாதிரி பிதா? பரிசுத்தமான பிதா. அவர் பூரண சர்க்குணரா இருக்கிறோம். அதனால நம்மளும் நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம இடத்துல முந்தி அன்பு கூர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் கிறிஸ்துவின் சிந்தை. தன்னை பற்றி யோசிக்கிறது கிடையாது, பிறனுக்கானவைகளை யோசிக்கிறது. அப்ப ஏன் ஒரு கிறிஸ்தவன் நல்லவனா இருக்கணும்? ஏன் ஒரு கிறிஸ்தவன் தேவனிடத்துல அன்பு கூறணும்? ஏன் பிறனிடத்துல அன்பு கூறணும்? ஏன்? ஏன்னா என் கிறிஸ்தவர் மாதிரி. அப்போ ஒரு கிறிஸ்தவன் கிட்ட கேட்டீங்கன்னா, ஏன் நீ நல்லவனா இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிறிஸ்தவனாலையும் யூதனாலையும் என்ன என்ன சொல்லுவாங்க? ஏன்னா என் கடவுள் அது மாதிரி. என் கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? அவர் என்னிடத்துல முந்தி அன்பு கூர்ந்த கடவுள். என் கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர்கள் மேல் அன்பு வைக்கிற கடவுள் அப்படி சொல்லுவாங்க. இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, ஏன் ஒரு கிறிஸ்தவன் நல்லவனா இருக்கணும் என்பதை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அது எது மாதிரி கிடையாது அப்படின்னா, அது ஏதோ ஒரு கடவுள் ஒரு செக்லிஸ்ட் போட்டுன்ட்டு இதெல்லாம் செஞ்சு நான் பரலோகத்துக்கு கூப்பிட்டுன்னு போவோம் அப்படி கிடையாது. அது என்ன மாதிரி ஒரு படம் காமினா, அவர் ஏற்கனவே முந்தி நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார். அவர் நம் பிதாவாக இருக்கிறார். அதனால அவர் நம்ம கடவுள் அது மாதிரி இருக்கிறதுனால நாமளும் பிறரிடத்துல அன்பு கூர்றோம். நாமும் தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். அதனால நம்ம அவரிடத்துல அன்பு கூறுகிறோம். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் பிக்சரை நமக்கு காமிக்கிறார். அவரிடத்துல அவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்ம மறுபடியும் அவரிடத்துல அன்பு கூறுகிறோம் அப்படின்னு ஒரு பிக்சர் காமிக்கிறாரு.